அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு எதிரான தமிழக அரசின் புதிய வழக்கு அடுத்த வாரம் விசாரணை. நமது சிறப்பு நிருபர். நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியாகும். மாநில ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள புதிய மனு உள்ளிட்ட பிற விவகாரங்கள் தொடர்புடைய வழக்கின் விசாரணை அடுத்த வாரம் நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்த்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, பி. வில்சன் ஆளுநரின் குறுக்கீடு தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை ஆளுநர் விவகாரத்தை விசாரிக்கும் போது சேர்த்து விசாரிக்குமாறு வலியுறுத்தினர். அப்போது நீதிமன்றத்தில் இருந்த மத்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் வெங்கட ரமணி இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தை ஜனவரி 22 விசாரிக்கிறோம், அதற்குள்ளாக சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு தீர்வு கண்டு விட்டால் நல்லது, இல்லை என்றால் நாங்கள் தீர்க்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். என்ன வழக்கு? பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் போது பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் அல்லது அவரால் முன்மொழியப்பட்ட பிரதிநிதியை கொண்ட தேடுதல் குழு அமைக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் துணை வேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் குறுக்கீடு இருப்பதாக கூறி தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. குறிப்பாக பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணை வேந்தர்களை அடையாளம் காண 2023 செப்டம்பர் 6 ஒரு குழு அமைத்து ஆளுநர் உத்தரவிட்டார். இது தொடர்பான தனது அறிவிக்கையை 2024 ஜனவரி 9 ஆளுநர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அத்துடன் யுஜிசி விதிகளின்படி அதன் தலைவர் அல்லது அவரால் முன்மொழியப்பட்டவரை கொண்ட தேடுதல் குழுவை அமைக்குமாறும் தமிழக அரசை ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இதற்கு தமிழக அரசு இசைவு தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணை வேந்தர்களின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10 நிறைவடைந்தது. பாரதிதாசன் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர்களின் பதவிக்காலம் முறையே வரும் பிப்ரவரி 4, மே 19 ஆகிய தேதிகளில் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக வேந்தர் என்ற தனது தகுதியின் அடிப்படையில் அண்ணாமலை பல்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணை வேந்தர்கள் பதவிக்குரிய தகுதி வாய்ந்தவர்களை அடையாளம் காண கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பரில் ஆளுநர் தேடுதல் குழுக்களை அமைத்து உத்தரவிட்டார். இதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து தமிழக அரசால் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு அனுமதி தராமல் தீர்த்தளிப்பது உள்ளிட்ட நிர்வாக
விஷயங்களிலும் துணைவேந்தர்களின் நியமன நடவடிக்கையிலும் ஆளுநர் குறுக்கீடு செய்வதாக கூடுதல் மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த மனு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டது.